ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் ட்ராவலன்ஸ். உங்களை எல்லாருக்கும் தெரியும் எங்களோட ஜேர்னி டுவர்ட்ஸ் நோர்த் வடக்கு நோக்கிய பயணத்தில் வந்து லாஸ்ட் எபிசோட் வந்து அந்த பெருக்கு மரம் சம்மந்தமான ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட். இப்போ எங்கன்னு சொன்னால் சேம் மன்னாரில் வந்து டச் ஃபோர்ட்டுக்கு தான் நாங்கள் வந்துச்சு. இதை வந்து ஒரு அலசி ஆராய்வோம். இந்த இடம் இதை வந்து கொஞ்சம் சுற்றி பாருங்க. மன்னார் பிரிட்ஜோட வந்து பிடிச்சாப்பில் உள்ளு போட்டா ரோட்டில் தான் இந்த டச் போர்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. வீடியோவில் இன்னும் நிறைய இது சம்மந்தமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு இதில் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து மீனவ தொழிலாளிகள் மீன் பிடிச்ச போகிற காட்சியையும் ஒரு பார்க்கலும். மெயின்லேண்ட் வந்து அங்கே மெயின்லேண்ட்லேருந்து மன்னாருக்கு வரக்கூடிய பிரிட்ஜ் தான் இது. இந்த பிரிட்ஜால் தான் மன்னாருக்கு உள்ளுக்கு வாருது. மன்னார் டவுன் தான். இந்த பிரிட்ஜை தாண்டி நடிக்க மன்னார் டவுன் தான். அதில் வந்து ராந்த போர்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே நாங்கள் உள்ளுக்கு போடணும். ஸோ இதுதான் டச் போர்ட். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ காரை இன்னும் பார்க் பண்ணியாச்சு. இதுதான் மன்னார் டச் ஃபோர்ட். ஸோ இந்த கோட்டை முதலில் போர்த்துகேயர்களால் கிபி 1560 கட்டப்பட்டது. பின்னர் கிபி 1658 ஒல்லாந்தர்களால் கையகப்படுத்தப்பட்டது. இது ஒல்லாந்து கிழக்கிந்திய நிறுவனத்தால் இலங்கையில் ஒரு முக்கிய மையமாக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி போட்டிக்குது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு இதில். நான் இதில் வந்து இந்த பிக்சரை வந்து அட்டாச் பண்ணுன்னு நீங்கள் வந்து அதை வாசி பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் இதை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ வந்து சுற்றி உள்ளதெல்லாம் இந்த இடம் வந்து ஆறல்ல, இது வந்து கடல். கடல்லையும் செல்லு எப்படின்னு சொன்னால் சிறுகடல், பெருங்கடல் அல்ல. சிறுகடலில் தான் அலை வந்து அலை இல்லைன்னு சொல்லலாம். பெரிய அலைகள் சின்ன வேவ்ஸ் மாதிரி காணுங்க. ஆனால் பட் அது வந்து கரையை தாக்க அளவுக்கு அலும் இல்லை. நாங்கள் எங்களை லாஸ்ட்டு ஏதோ ஒரு எபிசோடில் வந்து நாங்கள் நாச்சிக்குடாவில் வந்து போட் பயணம் போனோம். அதுவும் ஒரு சிறுகடல் தான். பெருங்கடல் வந்து அங்கே இருக்குது. பெருங்கடலில் அலைகள் எல்லாம் பெருசாகவே இருக்குது. ஸோ இதுதான் இந்த இதில் வந்து என்ட்ரன்ஸ். அந்த காலத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை வந்து மெயின்டைன் பண்ணதுக்காக இவங்க சிமந்தியால் செஞ்ச மேலுக்கால ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டிக்கிறாங்க எனக்கு. பட் அதுதான் ஓல்டு பிரிக்ஸ் எல்லாம் வந்து பழையது தான். இந்த கல்லை எதுவும் மாற்றமில்லை. ஆனால் வெளியால் வந்து சின்ன ஒரு பூச்சி வேலைன்னு நடந்துக்குது. இந்த ஏரியாவில் வந்து மெயினாக ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஒன்று நடந்துட்டு போகிறதால தான் இந்த மாதிரி கண்டெய்னர் வீடியோவில் காணுதுக்குச்சு. ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பழையதை மாற்றாமிக்கிற மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சேன். இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் ஆகிக்கலும் எல்லாம் வந்து இவங்க வந்து புதுப்பிச்சுக்குன்னு போகிறேன். பட் ஸ்டில் பழையதே வச்சுருந்தால் இன்னும் நல்லா இருந்திக்கும். இந்த இடமெல்லாம் டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கான வேலைகள் தான், நிறைய வேலைகள் நடந்துட்டு போகிறேன். ஸோ இந்த இடத்தால மேலே போயிலும். ஆனால் எல்லா இடமும் வந்து
கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்து கொண்டிருக்கிறதால நாங்கள் மேலே போய்த்து பார்ப்போம். நல்ல ஒரு மரம், நல்ல காற்று. இந்த இடத்துல நான் இருந்த ஆட்களோட கதைச்சதை பார்த்தா என்னென்னு சொன்னால் இதில் வந்து எந்த இதுவும் இல்லையாம். அந்த லெவலுக்கு சேதமடைஞ்சதால தானாம் பூனே ஆறு. சேதமடைஞ்சதால தான் இதை ரெப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எஸ், ஸோ அதால் தான் இதை ரினியூ பண்ணுன்னு சொல்லி அவங்க சொல்லுது. ஸோ என்ன செய்ய, பழையது வந்து சிதைவடைஞ்சுன்னு சொன்னால் இருந்த பழைய கவர்மெண்ட் வந்து அதை வந்து எதையும் கேர் பண்ணலன்னு சொன்னால் இதில் மீதம் உள்ள கொஞ்சத்தையாலும் பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்யத்தான் ஆகுது, செய்ய வழி இல்லை. ஸோ what to do guys. இந்த இடங்களில் கொஞ்சம் வந்து கோட்டையோட லுக்கிங் வந்து அப்படியே இருக்குது. இதுகளையும் மாற்றாமல் இருந்தால் நல்லா பாதுகாத்தால். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இருந்து பார்த்தா மன்னார் டவுனே காணும்போது தெரியாது இல்லை. இது என்னென்னா தெரியாது. சம்டைம் மழை நீர் வடிஞ்சு போகிறதுக்கான இது உண்டோ, அந்த இடத்துல தண்ணி வெளியே போகிறதுக்கான ஒரு அவுட்லெட். சம்டைம் இது கோட்டை என்றதால் எங்களோட வாஷ்ரூம்களாகிக்கும் சான்ஸ் இருக்கு, டாய்லெட்டாகிக்கும் சான்ஸ் இருக்கு. பட் ஷுவர் இல்லை, அப்படியே ஷேப்பை பார்த்தா கொஞ்சம் அந்த மாதிரியான ஃபீல் தான் வருது. நாங்கள் இந்த இடத்துல இருந்து தான் வந்த உள்ளுக்கு இந்த வழியாக. ஸோ இன்னும் பழைய இடிபாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ஃபோர்ட் இருக்குது. நாங்கள் இன்னும் நாளைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் வேலை தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ எந்த இடம் கண்டாலும் அந்த இடத்துலையும் பாஸ்மாரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியாது இதில் எந்த லெவலுக்கு இதில் இதுன்னு சொல்லி. ஆனால் பார்த்தால் இதில் பழைய நிலைமையை பார்த்தாலும் உங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் காட்டுன்னு. இது இந்த கல்லை பாரு உடஞ்சிச்சு அளவு. ஸோ இதை வந்து எந்த லெவலுக்கு பராமரிச்சின்னு சொல்லி எங்களை பழமையை வந்து நாங்கள் ஒரு காலம் நாசமாக்கப்படாது. எங்கள் நாட்டில் முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இது. அண்டு அந்த உள்ளாந்தர்கள் போர்த்துகேயர்கள் வந்த நேரங்களில் இதை வந்து முதல்ல வந்து உள்ளாந்தர் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணது. பட் அதை வந்து போர்த்துகேயர்கள் வந்து போர்த்துகேயர் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் ஒல்லாந்தர்கள் வந்து அதை கைப்பற்றினதாக தான் அந்த போர்டில் போட்டிருந்தது. ஸோ அந்த வீட்டு நிலைமைகளை பாருங்க. கோட்டைக்குள்ளுக்கு வந்து ஒவ்வொரு வீடுகளாக காணப்படுது. இது எனக்கு தெரிஞ்சு பழைய இரிகேஷன் மெத்தட் தான், நீர் வடிகால் அமைப்பு முறைதான். என்றால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த கானிலிருந்து வார தண்ணி இதில் கலெக்ட் ஆகி போகிறதுக்கு மாதிரியான ஒரு செட்டப் தான் அது.
இந்த இடத்துல இருந்து பார்த்தால் மன்னார் டவுனில் உள்ள அந்த பள்ளி காணுங்க, முஸ்லீம் பள்ளி. எதுவும் மெயின்டைன் பண்ணப்படலை சரியாக. இந்த இடங்களில் பாருங்க சிதைவுகள். நான் தெரிஞ்சு இதைத்தான் இந்த கவர்மெண்ட் வந்து இருக்கிறத கொஞ்சமாலும் பாதுகாப்போம்னு சொல்லி செய்கிறதோ தெரியாது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களையும் டூரிஸ்ட், ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து மெயின் டூரிஸ்ட் பேஸ்டு கண்ட்ரி, ரைட்? டூரிசமை நம்பித்தான் ஸ்ரீலங்கா ஓடுது இப்போ கரண்ட்லி. முந்தைய ஒரு விவசாய நாடு. பட் எங்கள்கிட்ட வந்து லேண்டு குறைவன்றதால எங்களுக்கு வந்து வேர்ல்டு என்ன சொல்லு அக்ரிகல்ச்சரோட வந்து எங்களுக்கு கம்பீட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம், ரைட்? ஸ்டில் தேயிலை எடுத்துக்கொண்டா நாங்களும் ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரி தான். பட் அரிசி மற்ற விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் மற்ற பயிர் செய்கைகளில் நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா ஆக லோவில் இருக்குது. ஸோ அது வந்து எங்கள்கிட்ட பிழையும் அல்ல. ஆனால் என்ன செய்ய, நாட்டோட லேண்ட்ஸ்கேப்பும் எங்களை வந்து அந்த இதில் வந்து பின்தங்கிறதுக்கான ஒரு இதாக அமைஞ்சிக்குது. இங்கே ஏறி பார்ப்போம். லேக் பார்க்குது பச்சை கலரில் இருந்ததுக்கு இதோட எல்லா வீட்டோட கழிவுகளும் இங்கே தான் வார போல். லேக் பார்க்குது பச்சை கலரில் இருந்ததுக்கு எல்லா வீட்டோட கழிவுகளும் இங்கே தான் போல் வாருது. ஏண்டா அந்தளவுக்கான ஒரு வாசம் இந்த இடத்துல வருது. ஏன் ஒரு சின்ன கோட்டை தான், பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு அழகான பூ. இந்த நிலங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இடமும் இறங்கி தான் இருக்குது. ஸோ இது கடலில் கலக்குதுன்னு பார்ப்போம். எஸ், கடலில் கலக்கு சின்ன ஒரு கலப்பு துணி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தான் கடலில் கலக்குது. அதில் சில பழைய கைவிடப்பட்ட போட்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் அந்த இடமெல்லாம் வந்து சிதைவடைஞ்சிச்சு. இதிலிருந்து பார்க்கலும். பட் நான் அதை வந்து அங்கே தொங்கல் உள்ளதை நான் காட்டுறேன். கடலில் வியூ வந்து இப்படி பார்க்கலாமான்னு. ரைட், இதுக்கெல்லாம் கூரைகள் எல்லாம் இருந்திருக்கும். கிணறு ஒன்று மாதிரி தான் விளங்குது. ஆனால் பட் அதில் ஒரு மீன் மிக்குது. கோல்ட் ஃபிஷ் ஒன்று தான். ஓகே, நல்லா இந்த இடத்துல வாழைத்தாறுகளை தாங்க. பட் அவங்களுக்கு பார்க்கலும் இதில் எந்த அளவுக்கு சிதைவடைஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு தண்ணி டேங்க். அண்டு இதில் வந்து இப்போ இந்த இடத்துல வேலை செய்த பாஸ்மார்கள் அவங்களோட தற்காலிக தரிப்பிடமாக இந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ யா,
இந்த இடத்துல எல்லாம் ரெனோவேஷன் வேலைகள் ஆல்மோஸ்ட் டன் மாதிரி தான் விளங்குது. பட் ஆனாலும் இன்னும் நிறைய வேலை செய்கிறதுக்கு இருக்குது. இதை வந்து ரிட்டன் உயிர்ப்பிச்சு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல கைவிடப்பட்ட நிறைய போட்டுகள் இருக்குது. அண்டு இந்த பாவனையில் உள்ள போட்டுகளும் இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுக்குது. இது உழுவுதான் விஷயம். ஓகே, இது ஓகே போகலாம் வந்து நிற்கிறேன். ஓகே, இந்த இடம் இங்கே பாருங்க கைஸ், ஒருத்தருக்கு நின்று இதிலிருந்து பார்க்க இனிய மாதிரியான ஒரு இடம். இதுக்குள்ளே போய்த்து பார்ப்போம். இந்த இடத்தை பார்த்தால் இதுதான் அந்த போட் நிப்பாட்டிக்கிற இடம். மீனவர்கள் வாழுகிற மெயினான பிரதேசம் என்றதால் இந்த இடத்துல பாருங்க கைஸ், இதுதான் நான் சொன்ன அந்த சிதைவடைஞ்ச கப்பல்கள் எல்லாம் போட்டுகள் எல்லாம் நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே இதுதான் வியூ. இந்த இடத்துல பாஸ் மாதிரி இருக்கிறதால நான் இன்னும் போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களால் போய்த்து வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து பெரும்பாலான வேலைகள் முடிஞ்சு, பட் ஸ்டில் ஃபுல்லாக செஞ்சு முடியக்குள்ள தான் பழையதை உடைக்காமலுக்கு அதை வச்சே தான் வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. பட் ஆனால் இதில் வந்து பழைய ஸ்டைலை கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் இது செஞ்சதுக்கான இது பலன் வந்து கிடச்சி. ஓகே கைஸ், இதுதான் இந்த பழைய ஒல்லாந்த கோட்டை மன்னாரில் இருக்கிற. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து இது போர்த்துகேயர்களால் ஸ்டார்ட் பண்ண இந்த வேலை. பட் அதை வந்து பிறகு ஒல்லாந்தர்கள் வந்து அவங்களோட கையகப்படுத்தினேன். நான் நினச்சி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த டச் போர்ட்டை வந்து ஒரு ஓவர்லுக் பண்ணிக்குமென்னு சொல்லி, இதில் வந்து நிறைய இதுகள் வந்து இடங்கள் வந்து சிதைவடைஞ்சிருக்கு. ஆனாலும் சில இன்னமும் ஆர்கியாலஜிக்கலான சில இதுகள் இருக்குது. நாங்கள் வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனோட வரும். ஸோ உங்களுக்கு அப் டு டேட்டாக பார்த்து கொள்ளலாமா. ஸோ யா, that's it for today. See you in the next video. Bye bye.